ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 10/9/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் தட்சிணாயன புண்ணியகாலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சங்கடகர சதுர்த்தி, சமநோக்கு நாள், உலக தற்கொலை முயற்சி தடுப்பு தினம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். சிம்ம லக்னம் இருப்பு 1 நாழிகை 11 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று மாலை 6:44 மணி வரை திருத்தியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 7:42 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று அதிகாலை 3:34 மணி வரை கண்டம், அதன் பின்பு விருத்தி. கரணம் இன்று காலை 7:49 மணி வரை வணிஜை, அதன் பின்பு மாலை 6:44 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம். அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 7:42 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். இன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கிறனால கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்களை வேரோடு அறுக்கக்கூடிய ஒரு சதுர்த்தி. கணபதியை வழிபாடு செய்ய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி எம்பெருமான் கணேச பெருமானுக்கு கொஞ்சம் அருகம்புல் சூட்டி கணேச பெருமான் ஸ்லோகத்தை சொல்லுங்க. அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. எல்லா காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் சுக்கிரன், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கார். அதனாலே கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம். எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும்னாலும் கொஞ்சம் செலவுகள் அதிகரித்த வண்ணமாக இருக்கும். ஒரு செலவை மீட் அவுட் பண்ணிவிட்டு அப்பாடான்னு சோஃபாவில் வந்து உட்காந்திங்கன்னா அடுத்த செலவு கதவை தட்டும். அந்த மாதிரியான இது. அதுக்காக கதவை திறந்து வச்சுருவான்னு கேட்காதீங்க, உள்ளே வந்துடும் ஈஸியாக. சரியா? இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளை சமாளிக்க போராடுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு இருக்கார். இன்றைக்கி உத்தியோகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நிறைவேறும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் பரவாயில்லங்க, லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் மேன்மையை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பொறுப்பாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும்.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலுனால திணறுவீங்க. ஆனாலும் சக நண்பர்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் வேலை நெருக்கடிகள்லாம் இருக்கும். இந்த நேரத்துலையும் உங்களுக்கு இந்த பணியாளர்கள், உங்களோட பங்குதாரர்கள் அவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிட்டே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். அதேமாரி எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. மற்றபடி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை யாருக்காவது கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருக்கார். இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரமும் பரவாயில்ல, ஆஸ் இட் இஸ் நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. உத்தியோகத்தில் சரி, அதேமாரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கும் அதேமாரி தான். ஓரளவுக்கு மனசில் இருக்கிற அந்த கவலைகள் குறைகள்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக குறையுங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த தாயார் ரொம்ப ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அற்புதமாக கை கொடுக்கும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேணின்னு அதை கொண்டு போய் காம்பவுண்ட் வாஷரில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும். ஏன்னா சந்திராஷ்டிரமம் இருக்குது. சந்திராஷ்டிரமம் நேற்றுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் பண்ணிடுது அப்படின்னா இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆகலாம். இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் தயவு செய்து கவனமாக இருங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது ப்ரீகாஷன். சரியா? அதுக்காக எல்லா சிம்மராசி அன்பர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கடுமையான நெருக்கடிகள் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் நம்ம கவனமாக இருந்தால் நல்லது. அதேமாரி விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் கிடைக்கும். அப்போ நம்ம இந்த உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது நல்லது. சரியா? அதேமாரி வாகன பயணங்களில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணுங்க. ஏன்னா திடீர்னு உஷ்ணம் அதிகமாகும், கோபம் என்ன ஏதோ ஒரு டென்ஷன், அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னி ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பான நாள் தான் சொல்லணும். ஏன்னா நேற்றுக்கு ஓரளவுக்கு சமாளிச்சிட்டிங்க, இன்றைக்கி பரவாயில்லை. இருந்தாலும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் திடீரென்று உங்கள் இல்லங்களுக்கு விஜயம் செய்வார்கள். அதேமாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க, நல்லபடியான ஒரு முன்னேற்றம். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம்.
வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பகைரோன ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்வார்கள். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் கொஞ்சம் லைட்டாக கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கும் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு இருக்காரு. அதனால் இன்றைக்கி ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக கை கொடுக்கும். இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அதனாலேயே உங்களுக்கு மனதில் ஒருவித உடல் தெளிவும் உள்ள தெளிவும் கிடைக்கும். அதேபோல் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் என்கிற கேந்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருக்கார். சனீஸ்வர பகவான் அக்ரகதியில் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில். சரியா? இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் நன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் இனிமையை கொடுக்கும். அதேபோல் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதி அற்புதமான ஒரு நாள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கும் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உங்கள் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு வந்து அதிரடியான திருப்பங்களை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி
ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக சனீஸ்வர பகவான் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறார். குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், சரியா? அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம் என்பதால் அமைதி காப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உச்சிதம். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு ஸ்டார்ட் போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கும் ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கார், அதே சமயம் கூடவே சனீஸ்வர பகவான் இருக்கார். அதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனாலும் 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 6ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாங்க. அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு இந்த சர்ப கிரகங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லதுங்க. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, சரி? அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில், அவங்களோட மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறது நல்லது. அவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க, சரியா? அதேமாரி எடுக்கிற காரியங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அரசியல்வாதிகள் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவான சூழ்நிலையை அவங்க கற்றுப்பாங்க. மற்றபடி கலைத்துறை நண்பர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் தேன் 1/2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. ஹனி. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதுவோம் சர்வேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.